வடிவம் இருக்கு. நீங்க இங்க பேசின எல்லாருடைய பேச்சுகளை கவனிச்சா உங்களுக்கு அந்த வடிவம் வந்து தெளிவாக தெரியும். இதை வந்து ரொம்ப எளிமையா இயல்பா பொதுமக்களிடையே கொண்டு போய் சேர்த்து கொண்டிருப்பவர் நம் திராவிட இளந்தலைவர் உதயநிதி அண்ணா அவர்கள். ஒரே ஒரு செங்கலை தூக்கி காமிச்சு மதுரையில ஒன்றிய அரசு கட்டின எய்ம்ஸ் மருத்துவமனை இதுதான்னு சொன்னாரு. ஒரு முட்டையை காமிச்சு நீட் தேர்வுக்கான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாரு. 29 பைசாவோட போட்டோவை காமிச்சு, அதாவது நம்ம கொடுக்குற ₹1 வந்து கொடுக்குற வரியில வந்து ஒன்றிய அரசு நமக்கு நம்ம கொடுக்குற வரியில திரும்ப தர்றது 29 பைசா மட்டும்தான். இதை வந்து மக்களிடையே எளிமையா கொண்டு போய் சேர்த்தவர் நம் உதயண்ணா அவர்கள். இப்படி அவர் வந்து அவரோட செய்கை, அவரோட செயல்பாடுகள் எல்லாமே எங்களை மாதிரி இளைஞர்களை வந்து அரசியல் மீதான ஒரு பார்வைக்கான நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது நம் திராவிட அரசு. ஒரு முறை பத்திரிகையாளர்கள்லாம், நீங்க எல்லார்கிட்டயுமே போன் இருக்கு, ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. நீங்க டிவில இல்ல போன்லயே யூடியூப்ல பாத்தீங்கன்னா உதயண்ணாவோட ஸ்பீச்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். அதுல அவர் கொடுக்குற பதில் எல்லாமே, அவங்க பத்திரிகையாளர் கேட்கும் போது அவர் உடனே ஆன் ஸ்பாட்ல ஒரு ஆன்சர் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், கலைஞர் அவர்களோட உரையை வந்து நம்ம பார்க்குறோம். அவரோட வார்த்தைகள்ல வந்து இன்னமும் கலைஞர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு அப்படின்றத நம்மளால உணர முடியுது. ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் அவர்கள் வந்து உதயண்ணா அவர்கள் கிட்ட கேட்கிறாரு, ஒன்றிய அரசு வந்து இப்போ வெள்ளம் வந்தது இல்லையா, அதை வந்து ஏன் தேசிய பேரிடரா அறிவிக்கல? ஏன்னா போன வாட்டி வந்த வெள்ளத்தை வந்து தேசிய பேரிடரா அறிவிச்சாங்க, ஏன் இதை வந்து தேசிய பேரிடரா அறிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ஒரு பத்திரிகையாளர் உதயண்ணா கிட்ட. அதுக்கு உதயண்ணா சொன்ன பதில், பாஜக ஆட்சி செய்யற இந்த 9.5 வருடமும் நமக்கு தேசிய பேரிடர் தானே, இதுல வேற தனியா வேற அறிவிக்கணுமா அப்படின்னு அவர் பதில் கொடுத்தாரு. இதே மாதிரி தான் இன்னொரு சமயத்துல ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, நிறைய வாட்டி வந்து திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு, ஆனா புதுசா வரவங்களா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகள் இருந்தாலுமே நாங்க வந்து எம்ஜிஆரோட ஆட்சியை திரும்ப கொண்டு வரோம், காமராஜரோட ஆட்சியை திரும்ப கொண்டு வரோம்னு சொல்றாங்களே, ஏன் கலைஞரோட ஆட்சியை வந்து திரும்ப கொண்டு வரோம்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் வந்து உதயண்ணாட்ட கேட்குறாங்க. அதுக்கு உதயண்ணா சொன்ன பதில், ஏன்னா கலைஞரோட ஆட்சியை திரும்ப கொண்டு வந்தா நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கும்ல, இவங்க சும்மா உட்காந்து சீட்டை தேய்ச்சிட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாரு. இந்த மாதிரி அவர் கொடுக்குற பதில்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த ஆன் ஸ்பாட்ல அவர் கொடுக்குற ஆன்சர் எல்லாமே வந்து ரொம்ப இளைஞர்களை வந்து அரசியல் மீதான பார்வையே வந்து வேற மாதிரி மாத்தினவர் வந்து நம்ம இளந்தலைவர் அவர்கள். சனாதனத்திற்கு எதிராக அவர் கொடுக்குற அந்த ஒவ்வொரு முயற்சியுமே வந்து நம்ம நாட்டை வந்து வேறொரு பாதையில ஒரு சுயமரியாதை இருக்கிற ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குறதுக்கான வழிகள் தான். இப்போ அவர் போடுற டிஷர்ட் கூட நம்மளோட திமுகவோட பாரம்பரியத்தை நவீனமாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான். நம்ம நவீனமாயிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எல்லா செயல்பாடுகளும் நவீனமயமாகப்பட வேண்டும். அவர் வந்து ஹிந்தி தெரியாது போடா, அவர் சொல்றதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஒருத்தரை செருப்பால் அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான செய்கை தான். சமீபத்தில் ஆளுநர் அவர்களை வந்து என்ன சொல்லுவார்னா, RSS ஆளுநர் அப்படின்னு சொல்வார். அப்படி சொல்லி அவரோட சங்கித்தனத்தை தோலுரித்து காட்டியவர் நம் இளந்தலைவர் அவர்கள். அவர் வந்து இந்த இளைஞர் அணிக்கு வந்தபோது முதலா அவர் கையெடுத்தது வந்து பாசறையை தான். பாசறைனா இளைஞர்களுக்கு வந்து வகுப்பு எடுக்கிற ஒரு பயிற்சி முகாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளோட வரலாறு தெரிஞ்சாதான், இப்போ நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப்ல நிறைய ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கோம், வீட்டில் போர் அடிக்கும் போதெல்லாம் உட்காந்து மீம்ஸ் பார்த்துட்டே இருக்கோம், அதில் டைம் போகிறதே தெரியாது. ஆனால் அது எல்லாமே நிஜமா அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம அப்படியே அதை ஸ்க்ரால் பண்ணிட்டே போகிறோம், அதை வந்து நம்ம பாஸ் வேறு பண்ணுறோம், நம்ம பார்த்துட்டு அதை வந்து இன்னொருத்தருக்கு ஃபார்வேர்டும் பண்ணுறோம். ஆனால் நம்மளோட வரலாறு என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் இது கரெக்டா இல்லையா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கான தெளிவான அறிவு நமக்கு வரும். அந்த அறிவை வளர்த்து கொள்ளணும்னா நம்மளோட வரலாறு நமக்கு முதல்ல தெரியணும். தோல்ல சொல்லுவாங்க இல்லையா, அக்கல்ல இருந்த துண்டை எடுத்து தோல்ல போடுறதுக்கு எவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு, நம்ம படிச்சதுக்கு எவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு, நமக்கு மருத்துவம் கிடைச்சதுக்கு எவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு, இந்த அவையில வந்து எல்லாரும் அவர்களேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு, ஏன் ஒரு பெண்ணா நான் வந்து இங்க நின்று பேசுவதற்கு எவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு. இந்த வரலாறை எல்லாம் நமக்கு தெரியப்படுத்தி நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரே அரசு நம் திராவிட அரசு மட்டும்தான். நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றேன்.
ஆக்சுவலாக திமுக மாதிரி இந்தியாவில் வந்து பெரிய வெற்றி பெற்ற இயக்கமும் வேற எதுவும் இல்லை, அதே அளவுக்கு பெரிதாக வஞ்சிக்கப்பட்ட இயக்கமும் வேற எதுவும் கிடையாது. அப்படி இருந்த சூழல்ல கூட எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்ற கொள்கையில இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே வந்து விட்டு கொடுத்தது கிடையாது. ஒரு பறவைலாம் வந்து கண்டம் விட்டு கண்டம் போகும் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாடு விட்டு நாடு பறந்து போகும் அப்படின்னு. அதோட உணவுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் நாடு விட்டு நாடு பறக்கும். அப்படி பறக்கும் போது கடலை எல்லாம் கடந்து தானே போகணும். அந்த கடல் எல்லாம் கடந்து போகும்போது அதுக்கு காலோ இறகோ வலிச்சா என்ன பண்ணும்? அது பறக்க ஆரம்பிக்கும் போதே, அதோட பயணத்தை தொடரும் போதே ஒரு சின்ன குச்சியை வந்து வாயில கவ்விக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கும். அப்படி பறக்கும் போது அதுக்கு வந்து சோர்வா இருந்தாலோ தாழ்வா ஃபீல் பண்ணாலோ என்ன பண்ணும்னா, அந்த குச்சியை கடல்ல போட்டு அந்த மிதக்கிற குச்சியில வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் இந்த திராவிட இயக்கமும் அதன் பயணத்தின் போது கொள்கையை விடாமல் தன்னிடையே பிடித்து கொண்டு பறக்கிறது. அதற்கு